வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபாரஸ்ட் டைம் இதுக்கு என்னடா நீ ஒழுங்காக வீடியோவே போட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா ஆம்பா கைஸ் சில பல விஷயங்களால் போட முடியல. அது ஒன்றாலும் சிலம்பம் அது அந்த இது பெறலுக்கு முன்னாடி உள் சுற்று வெளி சுற்று பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நான் ஏன் அழிச்சேன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். என்ன தப்புனா இது பொதுவாக இதோ லெஃப்ட் ஹேண்ட் மேலே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் கீழே வச்சு தான் சுற்றுவாங்க, உள் சுற்று வெளி சுற்று. ஆனால் நான் மாற்றி ரைட் ஹேண்டில் உள் சுற்று வெளி சுற்று பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்ற ட்ரை பண்ணி ஒரு வழியாக மாற்றிட்டேன் லெஃப்ட் ஹேண்டில். சரி, இப்போ வாங்க நான்கு வீடு காலி பார்ப்போம். நான்கு வீடு காலி எப்போவுமே கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவரோட சிக்கலை பண்ணிக்கிறேன். இது அங்கே எப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 அதாவது இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது டக்குன்னு திரும்பி ஒரு வெளி சுற்று, இப்படி காலை வைக்கும் போது அப்படியே ஒரு வெளி சுற்று, அப்படியே திரும்பி ஒரு வெளி சுற்று, மறுபடியும் காலை வைக்கும் போது ஒரு சுற்று, அப்படியே வெளி சுற்று. இதுதான் கைஸ். அதுக்கடுத்து தலைவரல் பார்த்தீங்கன்னா தலைவரல் நான் என்ன பண்ணேன்னா தலைவரல் இப்படி பண்ணிட்டேன். இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும். எப்பவுமே லெஃப்ட் சைடில் இருந்து தான் இப்படி வரணும். அதுக்கடுத்து வகல் வரல். கைஸ் சிரம சுற்றி அதில் நிறையா இது மறந்து போயிடுச்சு கைஸ் எனக்கு. இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு இருக்கு. பேசிக்காகவே நெக் ரோல் இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருந்துச்சு அதனால ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்றா இது ரெண்டா இந்த மாதிரி நம்ம எத்தனை வாட்டி தான் பண்ணலாம் கைஸ். எடுத்து நிறையா இது கற்றுருந்தீங்க, ஒன்றுமே மறக்கல, எல்லாமே மறந்து போயிடுச்சு கைஸ். குறிப்பிடியாகவே லிஸ்ட் எடுக்குவோம், ஆனால் லிஸ்ட்டில் வர மாட்டேங்குது, எல்போவில் வர மாட்டேங்குது, ஷோல்டரில் வருது. இந்த மாதிரி இதான் கைஸ். இதான் இது எப்படி எடுத்துக்கோங்க, நம்ம லிஸ்ட்டு சுற்றுவோங்க. லிஸ்ட்டு இந்த மாதிரி தான் சிலப்படுத்தி வரும். நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். சரி கைஸ், இப்போ நம்ம
வந்து பார்த்தீங்கன்னா இது அவள் வந்து சுற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு படம் ஒரு சுற்று வெளி சுற்று, அடுத்து பெரல், அடுத்து வந்து 4 வீடு காலு, குச்சிலையும் பண்ணலாம் இல்லாட்டி குச்சி இல்லாமல் பண்ணலாம். இது அந்த மாதிரி இது வந்து 3வது பாடத்தோட ஃபஸ்ட்டு பாட்டு. இது நல்லா கற்றுக்கிட்ட பிறகு 3வது பாட்டு செகண்டில் வெளி சுற்று ஒரு அரை உள் சுற்று, வெளி சுற்று அரை உள் சுற்று. அடுத்து பெரல் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது கைஸ் எனக்கே மறந்துச்சு பெரல் படம். அப்போ இப்படிதாங்க பெரல் வந்து மறந்துச்சு கைஸ் எனக்கு எல்லாம் பார்த்து 1 இப்போதான் யூஸ் பண்ணுறது மாதிரி. சரி காய்ஸ் அது நான் எது வைக்கிறேன் உள் சுற்று வெளி சுற்று பெரல் 4 வீடு காலு காய்ப்பாடம், அடுத்து 4 வீடு பால், குச்சியிலேயே ஒரு பாட்டு, அதுக்கடுத்து 4வது படம் தலைவாழல் இல்லை வெளி சுற்று ஒரு பாடம் கைஸ், பெரல் ஒரு பாடம், 4 வீடு காலு 2 பாட்டு ஒரு பாடம். அப்புறம் தலைவாரல் 5வது படம் வகைவாரல்னு நினைக்கிறேன் கைஸ். 6வது படம் என்னன்னு தெரியல, சிலம்பு கிளாஸ் போனாலும் தெரியும். சிலம்பு கிளாஸ் போயிருக்கேன் கைஸ். அதுவும் ஆயக்கடை அகாடமின்ற சிலம்பு கிளாஸு, அங்கே போய் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அங்கே தான் வந்து தலைவரலுக்கு வந்து இப்படி இல்லை இதுதான் இப்படின்னு கற்றுக்கிட்டேன். அடுத்து உருவனுக்கு அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த மாஸ்டர் ரொம்ப ஓவராக பண்ணாது கைஸ், அதனால அந்த கிளாஸை விட்டு வந்துட்டேன். இன்னொரு கிளாஸ் போகலான்னு இருக்கேன். இன்னொரு வாட்டி, ஆனால் அந்த கிளாஸ்க்கு இல்லை. எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் சோனா மகள்னு ஒரு மகால் இருக்கும். அது பக்கத்தில் என் ஃப்ரெண்டு தான் நின்னையன். எஸ்சிவி செகண்ட் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா சொல்லுவாங்களாம். அங்கே தான் வந்து அவங்க சிலமாக சுற்றுவாங்களாம் சொன்னான் என் ஃப்ரெண்டு. விசாரிக்கணும். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஒரு கமெண்ட்டாவது பண்ணுங்கள் கைஸ்.